அன்பானவர்களே, பிரம்ம முகூர்த்த வணக்கங்கள் எல்லாருக்கும். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உண்மைதான். என்னோடய குரலை கவனிச்சிங்களா? கொஞ்சம் கட்டையாக இருக்குது இன்றைக்கி. நேற்றைக்கு கொஞ்சம் சளியில் அதிகமாக அலைஞ்சிட்டேன். நிறைய குளிர்பானங்களை ஒன்றோட இடங்களில் கொடுத்ததை தவிர்க்க முடியாமல் குடிச்சிட்டேன். எப்போவுமே குளிர்பானங்களை எடுத்துக்கவே மாட்டேன், வேறு வழியே இல்லை. சில சூழல்கள் எடுக்க வேண்டியதாக போச்சு. இரவே அதனுடைய வேலையை அது காமிச்சிருச்சு. சளி கட்டிருச்சு, நெஞ்சில் கபம் கட்டிருச்சு, இருமல் வர ஆரம்பிச்சிருச்சு, மூக்கில் சளியெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு சகிக்க முடியல. சரி, உடனடியாக நம்முடைய வைத்தியத்தை எடுத்தால் தான் வேலைக்காகும்னு சொல்லி காலையில் எந்திரிச்சோன்னே பாருங்கள், இந்த அற்புதமான சளி சத்ரு, இருமல் சத்ரு, சைனஸ் விரோதி, கபத்தின் ராட்சசன், கபத்தை கொள்ளுகின்ற ராட்சசன், பஞ்சமுக பைரவர்கள். சளியை கொல்ல பஞ்சமுக பைரவர்கள். இவங்க 5 பேர் தான். இந்த 5 பேர் எடுத்திங்கன்னா போதும். குழந்தைக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி, வயசானவங்களுக்கும் சரி, எல்லாத்துக்கும் சரி. கோயம்புத்தூர் தான் மிகச்சிறந்த மருத்துவர்கள் இருக்கார் அப்படின்னு சொல்லி தயவு செய்து கோயம்புத்தூருக்கெல்லாம் வராதிங்க. உங்கள் வீட்டு சமையல் கட்டில் போய் பாருங்கள், அங்கே தான் உலகத்திலேயே தலை சிறந்த மருத்துவன் அங்கே தான் இருக்கான். எப்பேற்பட்ட எஃப்ஆர்சிஎஸ்ஸு, எஃப்எஃபிஎஸ்ஸு, எம்எம்எம்எஸ்ஸு, எஸ்எஸ்ஸு, பிஎஸ்ஸு, ஒரு எம்எஸ்ஸு, எம்டி, எம்பிபிஎஸ்ஸு எல்லா பயிலும் அந்த பக்கம் போய் நிற்கணும். அவ்வளோதான். ஆஃப்டர் ஆல் 250 வருஷம் தான் சரித்திரம் அவங்களோடது. நம்மளோடது எவ்வளவு சொல்லவே முடியாது. சங்ககாலம் தொட்டு இருக்கக்கூடிய மருத்துவம் நம்மக்கிட்ட இருக்குது. அதுதான் இது, வேறு ஒன்றுமே இல்லை. என்ன சேர்த்துறேன், வடவடான்னு பேசக்கூடாது. இஞ்சி சேர்த்துறேன். இஞ்சி, த கிரேட் ஜிஞ்சர். அப்புறம் துளசி செத்திட்டனா. அப்புறம் துளசி, அடேங்கப்பா, என்ன துளசி, கருந்துளசி. அப்புறம் தேன், கொம்பு தேன், மலை தேன் கிடைச்சா விசேஷம். பாருங்கள், முயற்சி பண்ணுங்கள். அப்புறம் த கிரேட் குருமிளகு, த கிரேட் வாரியர் குருமிளகு. எப்படி இருக்கார் பாருங்கள், அடக்கமாக இருக்கார். சின்ன குருமிளகு தான். ஒன்று சாப்பிட்டா போதும். அப்படியே எரியும் பாருங்கள் இதயம். உள்ளே இருக்கிற எல்லா கிருமிகளும் சேர்த்து கோலையாக வெளியில் வந்து விழுகும், தொப்புன்னு. ஆக குருமிளகு கூட உயிர் ஆற்றல் கூடுவதற்காக கொஞ்சோண்டு என்ன பண்ணுறோம், மஞ்சள், கொம்பு மஞ்சள், கொஞ்சோண்டு உயிர் ஆற்றல் நமக்கு கூட, எதிர்ப்பு சக்தி கூடணுங்கிறதுக்கு. அவ்வளோதான். இந்த 5 பேர் சேர்ந்தால் பஞ்சமுக பைரவர்கள். இவங்க 5 பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இப்படி மாறுறாங்க. இதான் இஞ்சியும் துளசியும் தட்டி மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து தட்டியாச்சு. இந்த தோல் நீக்கினது இங்கே இருக்குது, அதை புழிஞ்சது, அந்த சாறு எடுத்தாச்சு. இதான் சாறு, இங்கே இருக்குது பாருங்கள் சாறு. இதில் என்ன இருக்குது, சாரில் இஞ்சி இருக்குது, இஞ்சி தூள் இருக்குது, அப்புறம் துளசி இருக்குது, அதை சக்கை இங்கே இருக்குது, அப்புறம் அதுக்கு உபயோகப்படுத்தின அந்த மிக்சர் கிரைண்டர். ஓகே. அப்புறம் இது என்னங்க, இதுதான் இது பனங்கல்கண்டு. அங்கே பனங்கல்கண்டு தான் போச்சா? ஆமாம், பனங்கல்கண்டு சேர்த்திக்கணும், மறந்துட்டேன். பனங்கல்கண்டு சேர்த்திக்கணும். பஞ்சமுக பைரவர்கள். அது அறுமுக பைரவர்கள். சளியை போக்க அறுமுக பைரவர்கள். மாற்றிக்குங்க, சளியை போக்க அறுமுக பைரவர்கள். அப்போது 2 இங்கே உள்ளே வந்தாச்சு. இங்கே என்ன வந்தாச்சுங்க, இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், உள்ளே போடுறோம். இந்த இஞ்சி ப்ளஸ்ஸு துளசி சாத்து கூட என்ன போடுறோம், நம்ம பனங்கல்கண்டு பொடியை போடுறோம். சும்மா அளவாக போட்டுக்கிறோம், அளவாக. ஏன்னா தேன் சேர்த்துறோம் இல்லையா, அவ்வளோதான், அளவு போதும். அப்புறம் குருமிளகு தான் நமக்கு நல்லா வேணும். இஞ்சி பட்டையை கிளப்புவான், இஞ்சியே பின்னி பல்ல எடுத்து போடுவான். இருந்தாலும் குருமிளகு டபுள் பேரல் கன்று இதான் போட்டாச்சு. போதும், நிறைய போட்டால் அவ்வளோதான், அதுவும் சிக்கலாகிடும். போட்டாச்சு. அப்புறம் என்ன போடுறோம், லேசாக மஞ்சள், ஒரு துளி மஞ்சள். நிறைய போடக்கூடாது, நிறைய போட்டால் மஞ்சள் காமலை வந்துடும். சும்மா லேசாக, அவ்வளோதான், போதும். அப்புறம் என்ன போடுறோம், ஹனி நல்லா சேர்த்திக்கணும். ஹனி எவ்வளோ தூரம் சேர்த்துறோமோ அவ்வளவு தூரம் நமக்கு நல்லது. ஹனி நல்லா சேர்த்திக்குங்க, ஒன்றும் கவலையே படாதீங்க. ஹனி பாருங்கள், ஊற்றுறோம் பாருங்கள். ஹனி ஊற்றுறனா ஹனி ஊற்றுறனா பாருங்கள், ஊற்றுறோம் பாருங்கள். ஊற்றிட்டுனா போதும். அவ்வளோதாங்க. சளியை கொள்ள அறுமுக பைரவர்கள் தயார். ஒரு கலக்கு கலக்கிறேன், எல்லாத்தையும் ஒரு கலக்கு கலக்கிறேன். நெல்லை கெட்டியாகிடுது. இதை அப்படியே வச்சு ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா இதை ஒரு 2 நாளைக்கு மேலே வச்சுருக்காதீங்க. ஏன்னா அது உயிராற்றல் போயிடும். ஒரு வாரத்துக்கெல்லாம் தயார் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கிற வேலை மட்டும் தயவு செய்து செய்யாதீங்க. ஃப்ரிட்ஜில் கொண்டு இதை வச்சிங்கன்னா நீங்கள் பேசாமல் வெஸ்ட் எடுத்து அப்படி டபக்குன்னு வாயில் போட்டு முழுங்கிக்கணும். ஃப்ரிட்ஜு பக்கத்துலேயே போகக்கூடாது நீங்கள், சரியா? அவ்வளோதான், முடிஞ்சது வேலை. ஆக நமக்கு தயார்.
என்ன தயார்? அறுமுக பைரவர்கள் தயார். அறுமுக பைரவர்கள் நமக்கு தயார். எப்படி இருக்காரு பாருங்க, எப்படி கலவை பாருங்கள், எப்படி அப்படி எங்கே பாருங்கள் மின்னல் அடிக்குது பாருங்கள். இந்த மின்னல் இதை சாப்பிட சாப்பிட உங்களுடைய இதயத்தில் அடிக்கும், உங்களுடைய எண்ணத்தில் அடிக்கும், உங்களுடைய வாழ்க்கையில் அடிக்கும், உங்களுடைய வலத்தில் தூக்கி பிடிக்கும். ஆமாங்க, சளி கபம் என்ன வேலை செய்யுது சைனஸு. இதுக்காக ஆங்கில மருத்துவர்கள் அந்த ஆஸ்துமா அதை அப்படியே ஆஸ்துமாவில் கொண்டு போய் விடுது. இதெல்லாம் கோடி கோடியாக என்ன பண்ணுது, ஆங்கில மருத்துவத்தில் கொண்டு போய் நம்ம கொட்டுறதுக்கு காரணமாக அமைச்சிடும். ஒரு வெங்காயம் தேவையே இல்லை, எட்டனாக்கு தேவையில்லை. சரிங்களா? நம்மக்கிட்ட இருக்குது வீட்டு மருத்துவர், உலகின் தலை சிறந்த மருத்துவர், நம்ம இந்திய தேசத்தினுடைய வீட்டு மருத்துவர். கொண்டு குடல் எடுத்து போடும். சரிங்களா? இப்போ குடிக்கிற பாருங்கள் அந்த சுவையை அப்படியே நீங்கள் நான் குடிக்கிறதில் பாருங்கள். மண்டைக்கு ஏறுது. நல்லா சப்பி குடிக்கணும். அப்படியே அப்படியே மேலே மூக்கு தொண்டை எப்படி இருக்கு? அடாடா. ஆஹா, நல்ல காரம், நல்ல காட்டு. அடா 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 பாரம். சளி எங்கே போகும், எங்கே போகிறதுன்னு தெரியாமல் போகும். சரிங்களா? கபம் எங்கே போகும்? கபமாவது சபமாயிடும். கபம் சபமாயிடும். அப்புறம் ஜலதோஷம், இருமல், அவ்வளோதான் பொறுமிறது. நம்ம கூட சண்டை போடும், ஐயோ என்னை இப்படி கொள்றடா நாயேன்னு சொல்லி. அப்புறம் என்ன வேணும்? இதை தொடர்ந்து சைனஸ் போயாச்சு பாரு. பள்ளி பாருங்கள், ஈசானியத்திலேருந்து உச்சி கொட்டுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்தியம்னு அர்த்தம். ஈசானியத்திலிருந்து உச்சி கொட்டுது. ஆக இந்த பஞ்சமுக அறுமுக பைரவர்களை எடுத்துக்குங்க, சளியை துரத்துங்க. விபிஎம்ஸ் ஆரோக்கிய கார்னர், ஹெல்த் கார்னர்லேருந்து நல்லதை விரும்பும் முருகானந்தன்.